நீங்க ஒரு விதைய நட்டுட்டு அந்த விதை எப்ப முளைக்கும் அப்படின்னு சொல்லி தினமும் அதை பார்த்துக்கிட்டே காத்துக்கிட்டு இருந்திருக்கீங்களா? நாட்கள் கடந்து போயிட்டே இருக்கும். ஆனா அந்த மண்ணு மேல எதுவுமே தெரியாது. எதுவுமே நடக்கல போல அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனா மண்ணுக்கு கீழே அதோட வேர்கள் ரொம்ப பலமா வளர்ந்து கொண்டு இருக்கும். நம்ம அல்லாட்ட கேட்கிற துவாக்களும் அந்த மாதிரிதான். பல வருஷங்களுக்கு முன்னாடி கேட்ட துவாவை நம்ம மறந்துருக்கலாம். ஆனா அல்லாஹ் ஒருபோதும் நம்ம கேட்டதா மறக்க மாட்டான். நீங்க சுஜூதுல சிந்திய ஒவ்வொரு கண்ணீடும், நீங்க அல்லாட்ட ரகசியமா கேட்ட ஒவ்வொரு துவாவும், புலம்பாம அமைதியா காத்துக்கிட்டு இருந்த ஒவ்வொரு தருணத்தையும் அல்லாஹ் ரொம்ப நன்கு அறிவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நிச்சயமாக கஷ்டத்துடன் இழப்பும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பொறுமையுடன் வெற்றியும் வருகிறது அப்படிங்கறத அறிந்து கொள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒருவேளை அல்லாஹ் உங்க துவாவை தாமதப்படுத்துறதுனால நீங்க கேட்டதை விட சிறப்பா வேற ஒண்ணு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கலாம். எனவே நம்பிக்கையை இழக்காதீங்க. ஒரு நாள் நீங்க எதிர்பார்த்த கதவை அல்லாஹ் உங்களுக்காக திறப்பான். அன்னைக்கு நீங்க நினைப்பீங்க, நான் சிந்தின ஒவ்வொரு கண்ணீரும் வீணாவல, நான் கேட்ட ஒவ்வொரு துவாவும் வீணாவல அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நினைப்பீங்க. நீங்க உங்களோட இதயத்தை காத்திருக்க செஞ்சவன் தான் உங்களோட இதயத்தை ஒரு நாள் மகிழ்ச்சியால நிரப்புவான். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.